இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சூப்பரான ஃபீச்சர் தான். இப்போ நான் 3rd கியரில் 30ல் இருக்கேன். நான் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன், ஸ்பீட் அதிகமாகுதா. இப்போ நான் கியரை மட்டும் மாற்றினா போதும். அவ்வளோதான், அது மாட்டினே இருக்குது ஸ்பீடு. பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. 80ல் போய் அது நின்றோம், அவ்வளோதான். நம்ம அந்த இதுவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா குயிக் ஷிஃப்ட் இருக்குல்ல, நம்ம கிளச்சு பிடிச்சி கீர் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணாலுமே இப்போ டவுன் ஷிஃப்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா 8000 RPM 6000 RPM வந்துடும். இப்போ நான் அப்படியே 60 கீர் மாத்திரேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஜாலியாக இருக்குது இது வண்டி ஓட்டுறது. எனக்கு குயிக் ஷிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இப்போ நான் ஏதோ ஒரு 90 அதெல்லாம் போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த போர்ஷன்லாம் உதருது. இப்போ உதற இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உதருது அப்படி இருந்து. நல்லாவே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது, உதறது தெரியுது. ஃபுட் பெக்ஸும் உதருது, அது எல்லாமே உதறது ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் கிளச்சு யூஸ் பண்ணணும் இல்லை, அது 3rd கியரில் இருக்குன்னா அவ்வளோதான். கியர் கிளச் இல்லாமல் கியர் போட்டு போயினே இருக்கேன் நான். பட் அப் ஷிஃப்ட் பண்ணால் டவுன் ஷிஃப்ட் பண்ணால் அதே மாதிரி பண்ணலாம், கிளச்சு தேவையில்லை. அவ்வளோதான், நீங்கள் கியர் இறக்குனீங்கன்னா போதும். ஸோ நைட்டு போகிறப்பையும் வீடியோ எடுத்துக்கலாம் தான். ஏன்னா ஹெட்லைட் விசிபிலிட்டிலாம் நைட்டில் தான் பார்க்க முடியும் நம்மளால். பகலில் எதுவும் தெரியாது, குட்டாம் போக்கில் நம்ம ரிவ்யூவும் சொல்ல முடியாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் ஒரு RTX 300 வாங்குகிற பிளான் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நம்மக்கிட்ட RTX 300 வந்திருக்கு. நீங்கள் இதை பிரித்து மேஞ்சிடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப டெக்னிக்கல் ரிவ்யூலாம் இருக்காது. உங்களுக்கு டெக்னிக்கல் ரிவ்யூஸ்லாம் வேணும்னா அவங்க வெப்சைட்ஸ்லேயே இருக்கும், இல்லை வேறு சேனல்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நான் எப்படி ஓட்டுறேன், எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது, நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் இதை. ஸோ எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த வண்டி ஓட்டி எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக தோணுது இதோட லுக்ஸு. பயங்கரமாக இருக்குது லுக்கு. வண்டி உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்க தான் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. குட்டியாக இருக்க மாதிரி இருக்குமா நான் தெரில. பட் ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது வண்டி. உங்களுக்கு ஒரு 300cc ஓட்டுற மாதிரியே நல்லா பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. லுக்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்க. அந்த லுக்கு டிசைனர் டீமில் செதற விட்டாங்க TVS, அதில் டவுட்டே இல்லை. வண்டி பக்காவாக இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம் இது இன்ஜின். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது, அதில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஒரு 6000 7000 RPMக்கு அப்புறம் காணாமல் போயிடுது. வண்டி எல்லாமே உதருது. இந்த ஹேண்டில் பாரு முன்னாடி எனக்கு உங்களுக்கு இது ஃபீல் ஆகாது. பட் ஆனால் இந்த ஹேண்டில் பார்லாம் எனக்கு உதருது, நல்லா கிருன்னுது அப்படியே ஹேண்டில் பார்லாம். மொத்தம் இதில் வந்து 4 ரைட் மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அர்பனு, ரெயின், டூரு, ரேலி, மொத்தம் 4 ரைட் மோட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஓட்டுறது அர்பனில் வந்து பெருசாக ஒன்றும் பவர் தெரியல. ஏன்னா இது வந்து ரைட் பை ஒயர்ஸ் தான் உங்களுக்கு, அதனால் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க. இது வந்து ரைட் பை ஒயர் தான், அதனால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. அந்த மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே டிஃப்ரெண்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ நான் இது வந்து அர்பனில் வச்சுருக்கேன். அர்பனில் பெருசாக பவர் இல்லை, உங்களால் சிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிக்கப்போ சடன் த்ராட்டிலோ அதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. இப்போ நான் இதே ரெயினில் மாற்றுறேன் அப்படின்னா, ரெயின் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா உங்களுக்கு மழை டைமில் ரோட்ஸ் ஸ்லிப்பரியாக இருக்குது, அதுலேயுமே பெருசாக வந்து பவர் உங்களுக்கு வைக்காது. பவர் வந்து ரொம்ப கம்மி பண்ணி விட்றேன். ஏன்னா பவர் அதிகமாக இருந்ததுன்னா வீல் ஸ்பின் ஆகட்டோ இல்லை வீல் ஸ்கிட் ஆகட்டும், அது ஆக சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதுவுமே கட் பண்ணி விட்டுரும். அப்போ இதுக்கு அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா டூர் மோடு. இது டூர் மோடில் இருக்குது. டூர் மோடில் உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கும். அப்புறம் சடனாக புல் இருக்குது. டூர் மோடில் உங்களுக்கு பவர் அது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸே வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு. சடனாக அப்படியே புல்லாகுது. த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா சர்ன்னு ஏறுது வண்டி. அர்பனில் எப்படி இருக்காது, அர்பனில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்காது. அர்பனில் பவர் நல்லாவே கம்மியாக தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு. மற்றபடி சீட் கம்ஃபர்ட்லாம் கேட்டிங்கன்னா, சீட் குஷன் நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு உட்காரத்துக்கு குஷன்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் பைக்காக இருக்குன்னா இதில் நான் சொல்கிற எதுவுமே உங்களுக்கு குறையாக இருக்காது. இப்போ நான் வந்து இன்னொரு பைக் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிட்டு இது வரப்போ தான் எனக்கு அந்த சீட் கம்ஃபர்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா சீட் வந்து ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. உங்கள் பம் உட்கார இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பில்லியன் சீட்டும் அதே மாதிரி தான். பில்லியன் சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஆனால் அதுவுமே சீட் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமா அப்படி தான் தோணுது. ஏன்னா ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் அது அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு 80ல் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த 80 வந்து எனக்கு பெரிய ஸ்பீடாக தெரியல. ஸ்பீட்ஸ் ஓகேவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஏதோ ஒரு 90 அதெல்லாம் போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த போர்ஷன்லாம் உதருது. இப்போ உதற இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உதருது அப்படி இருந்து. நல்லாவே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது, உதறது தெரியுது. ஃபுட் பெக்ஸும் உதருது, அது எல்லாமே உதறது ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் கிளச்சு யூஸ் பண்ணணும் இல்லை, அது 3rd கியரில் இருக்குன்னா அவ்வளோதான். கியர் கிளச் இல்லாமல் கியர் போட்டு போயினே இருக்கேன் நான். பட் அப் ஷிஃப்ட் பண்ணால் டவுன் ஷிஃப்ட் பண்ணால் அதே மாதிரி பண்ணலாம், கிளச்சு தேவையில்லை. அவ்வளோதான், நீங்கள் கியர் இறக்குனீங்கன்னா போதும்.
உங்கள் த்ராட்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் பண்ணுவீங்க அப்படின்னா குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணது பாருங்கள், அவ்வளோதான். அண்ட் இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 69 க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். இதை நான் வேணும் அப்படின்னா ஸ்பீட்ஸ் இதில் அதிகமாகிக்கலாம். சரிதா, ஆக்சிலேட்டர் நான் பண்ணவே தேவையில்லை, அதுவே அதிகமாகும். இப்போ நான் ஒரு 80 வைக்கிறேன், 80 வச்சிட்டேன், 80 வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, அது மாட்டினா போயினே இருக்கும். எப்படி இது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் தெரியுமா? ஐஓஎஸில் போகிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் இந்த கையை எடுத்துட்டு கம்முன்னு இருக்கலாம், பிரேக்கில் காலை வச்சுன்னா போய்டும் உங்களுக்கு உடனே. இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சூப்பரான ஃபீச்சர் தான். இப்போ நான் 3rd கியரில் 30ல் இருக்கேன், நான் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன், ஸ்பீட் அதிகமாகுதா? இப்போ நான் கியரை மட்டும் மாற்றினா போதும். அவ்வளோதான், அது மாட்டினே இருக்குது ஸ்பீடு. பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, 80ல் போய் அது நின்றோம், அவ்வளோதான். நம்ம அந்த இதுவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா குயிக் ஷிஃப்ட் இருக்குல்ல, நம்ம கிளச்சு பிடிச்சி கீர் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணாலுமே இப்போ டவுன் ஷிஃப்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா 8000 RPM 6000 RPM வந்துடும். இப்போ நான் அப்படியே 60 கீர் மாத்திரேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது இது வண்டி ஓட்டுறது. எனக்கு குயிக் ஷிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மற்றபடி இதில் ஆஃப் ரோட் ரேலி மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி விட்ரும். ரியர் ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண்ணுறது தான் அப்படியே ஸ்கிட் அடிக்கிறது, ஆஃப் ரோட் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷனும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, பின்னாடி சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிடிஓ வேரியண்ட்னால உங்களுக்கு ரீபவுண்ட் அண்ட் டேம்பிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ஷாக் அப்சார்பரில் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பின்னாடியுமே ரீபவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், பட் தெரியல அது எப்படின்னு. இது வந்து பிடிஓ வேரியண்ட், டாப் அண்ட் வேரியண்ட் இது. அப்புறம் இந்த பைக்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக தான் தெரியுது. டிஎஃப்டி டிஸ்பிளே தான் உங்களுக்கு, எல்லாமே நல்லா விசிபிளாக தெரியும், கிளியராக இருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ரைட் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் மாறுது உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ ரெயின் அர்பனுக்கு ஒரே மாதிரி இருக்கா. இப்போ நான் டூருக்கு கொடுத்துட்டேன்னா த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிட்டேன்னா டூருக்கு இப்படி மாறிடும். இதுவே தான் ரேலிக்கும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. திருப்பி அர்பன் போடாச்சுன்னா மாறிடும். நீங்கள் இதிலே மாற்றிக்கலாம் ரைட் மோடு. த்ராட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மெனு பட்டனில் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அப் பட்டன் அழுத்துனீங்கன்னா இங்கே உங்களுக்கு இது மாறும், ரைட் மோட்ஸ் மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. டயர் கிரிப்பும் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து டிவிஎஸ் ஹீரோ கிரிப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் டயர்ஸ் தான் டிவிஎஸ்க்கு, நல்லா தான் இருக்குது. டயர் கிரிப்பும் நல்லா தான் இருக்குது. பின்னாடி 150, ஃப்ரண்ட்டில் 110 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் போயினே இருக்கலாம் அதில், அதான் ஃப்ரண்ட். ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஆஃப் ரோடு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் இதில் வந்து ரோட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் நம்ம ஆஃப் ரோட் ஃபோக்கஸ் பண்ணால் ரீபவுண்டு டேம்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஆஃப் ரோட் சூப்பராக யூஸ் பண்ணலாம் நம்ம. மற்றபடி இந்த சீட்டிங் போஸ்டரு, ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் நல்லா வைடாக இருக்குது, நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஹேண்டில் பார் உதருது, அந்த வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு உதர்த்து ஃபீல் ஆகுது. ஸோ வைப்ரேஷன் யாருன்னா இல்லைன்னு சொன்னால் நம்பாதீங்க, வைப்ரேஷன் இருக்குது. ஒருவேளை என் வண்டி ஓட்டுறதுனால அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. வீஸ்டாம் கம்பேர் பண்ணுறப்போ இது உதருது, கண்டிப்பாக உதருது. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இன்ஜினு. இது அப்படி கிடையாது, வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, அப்படி கிருன்னு ஒரு மாதிரி ஆக சொல்ல முடியாது. மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கிளச்சு கியர் பாக்ஸ்லாம் ஸ்மூத்து தான், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது உங்களுக்கு. கிளச்சு சாஃப்டாக தான் இருக்குது. கியர் பாக்ஸ் கொஞ்சம் கிளங்கியாக இருக்குது, டக் 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 டக்குன்னு தான் உழுது. பட் ஆனால் ஹார்டாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. அந்த கியர் விழுத்து தான் டிக் டிக் டொக் டொக்குன்னு சவுண்டு வருது, மற்றபடி ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. என்னடா சடனாக நைட் ஆயிடுச்சேன்னு பார்க்காதீங்க, ஒர்க்கு முடிச்சு இப்போ தான் கிளம்புனேன். ஸோ நைட்டு போகிறப்பையும் வீடியோ எடுத்துக்கலாம் தான், ஏன்னா ஹெட்லைட் விசிபிலிட்டிலாம் நைட்டில் தான் பார்க்க முடியும் நம்மளால். பகலில் எதுவும் தெரியாது, குற்றம் போக்கில் நம்ம ரிவ்யூவும் சொல்ல முடியாது. ஆனால் நைட் டைமும் இதை ஓட்டிட்டு உங்களுக்கு விசிபிலிட்டி, ஏன்னா நைட்டு தான் டிராஃபிக் அதிகமாகும், அப்போ தான் நான் இன்ஜின் ஹீட்டும் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. ஸோ அந்த இன்ஜின் ஹீட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஓட்டும் போதே அதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பைக்கை டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் பிரச்சனையே இல்லை, ஏன்னா கிளச்செலாம் சாஃப்டாக தான் இருக்குது. கிளச்சில் ரொம்ப ஹார்டு இல்லை. நான் இங்கே பனையூர்லேருந்து அக்கறை போயிட்டு அக்கறையிலேருந்து உள்ளே லெஃப்ட்டு கட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போய் விட்டுனுச்சு, திருப்பி நான் அக்கறை வந்து லெஃப்ட்டில் கட் ஆகணும். ஸோ இப்போ அது வரைக்குமே ஃபுல்லாக டிராஃபிக் தான் இருக்க போகுது. அந்த டிராஃபிக்கில் நான் ஓட்டுறேன். இப்போ டிராஃபிக்கில் எப்படினாலுமே இன்ஜின் ஹீட் ஆகும். அந்த ஹீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நான் அர்பனில் தான் வச்சு ஓட்டுறேன். அர்பன்னால அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதிலே இன்ஜின் டெம்பரேச்சர் வந்துடுது, இங்கே CHன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, கூலு ஹைன்னு சொல்லிட்டு இதிலே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து ஓட்டிக்க வேண்டியது தான். அப்படியே லிக்விட் கூல் இன்ஜின் தானே, பிரச்சனை இல்லை. அது ஓடின அப்புறம் உங்களுக்கு எப்படின்னா ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிடும், கூல் பண்ணணும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டிராஃபிக்கில் ஒரு 5 to 10 minutes ஓட்டியிருப்பேன். டிராஃபிக்கில் ஓட்டின வரைக்கும் எனக்கு பெருசாக தான் ஒன்றும் ஹீட்டு தெரியல, பெருசாக ஒன்றும் ஹீட்டே தெரிலன்னு வைங்களேன். பெருசாக இல்லை, ஹீட்டே தெரில. ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் இது ஹீட் ஆகுமா என்னன்னு தெரில. இப்போ ஓட்டின வரைக்கும் இதான் டிராஃபிக் இருந்தது, டிராஃபிக்கில் பெருசாலாம் ஒன்றும் தெரில எனக்கு. ஹெட்லைட் விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான், குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. லைட்டுமே நல்லா விசிபிளாக தான் இருக்குது. ஹை பீம்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள், சூப்பராக லைட். அடிஷனல் ஃபாக் லேம்ப்ஸ் போட தேவை இருக்காது, பட் ஆனால் நீங்கள் நிறைய டூர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவன் எப்படி லைட்டு போட்டு வரோம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம ஃபாக் லேம்ப் போட்டு ஓட்டணும். பட் ஆனால் லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எப்படி பார்த்தீங்களா லைட்டு
வரேன். லைட் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இது ஒரு நல்லா இருக்குது. ஹீட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேனல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேனல் ஹீட்டு தெரியுது. இந்த பேனலில் மட்டும் இந்த ஒருக்கு பார்த்தீங்களா, இங்கே மட்டும்தான் ஹீட்டு தெரியுது இன்ஜினில். இந்த பேனல் சைடு காலெல்லாம் எதுவும் ஹீட் அடிக்கல, பட் இந்த சைடு இந்த சைடில் வந்து ஹீட்டு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது ஹீட்டு. ப்ரோ இந்த பைக்கை பற்றி பாசிட்டிவாக சொல்லணுங்களா, ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு சூப்பர் பைக் இது. நீங்கள் டாப் எண்டே போனாலும் ஒரு 230 240 தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபீச்சர்லேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலு, குயிக் ஷிஃப்டர் அதெல்லாமே வந்துடும், உங்களுக்கு டாப் எண்ட்லேயே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு அதெல்லாம் நல்ல வேல்யூ ஃபார் மணி தான், தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதில் ஒன்றும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்குது. பட் ஆனால் சர்வீஸ் சைடில் தான் டிவிஎஸ் சைடு கொஞ்சம் யோசிக்கணும். இது டிவிஎஸ்னு இல்லை, எல்லா பிராண்டுமே அப்படி தான். சர்வீஸில் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும், பட் அது ஓகே தான், அது எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஆனால் இந்த பைக்கை நம்ம வெளியும் கூட சர்வீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கேற்ற டெக்னீஷியன்ஸும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா புது இன்ஜின் டோட்டலாக இது. பட் ஆனால் மைலேஜ்னு ஆவரேஜாக இதில் காட்டுற மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 காட்டுது, 30 கிலோமீட்டர் காட்டுது, 30 kmpl. பட் ஆனால் அது ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல. அவ்வளோ டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பைக் இருக்காது, மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இன்றைக்கே கொடுத்துடணும் பைக்கை. இப்போ இந்த சிட்டியில் இவ்வளோலாம் ஓட்டுறீங்கல்ல, இதெல்லாம் ஓட்டுறப்போ இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைன்டு தான். அதில் ஒன்றும் நீங்கள் பாதர் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் உதறா கிர்றா அப்படிலாம் இருக்காது. இப்போ அட்வென்ச்சர் 390லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் 390, அட்வென்ச்சர் 250லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் பிர்ன்னு ஒரு மாதிரி உதறினே இருக்கும் வண்டி. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீட்ஸு இல்லை ஒரு ஆர்பிஎம்க்கு அப்புறம் தான் உதறவே ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்பீட்லலாம் எதுவுமே தெரில, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. அப்படி டிராஃபிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுறப்ப தான் ஹீட்டு தெரியுது எனக்கு. இந்த லெஃப்ட் சைடு தான் நல்லாவே ஃபீல் ஆகுது. லெஃப்ட் லெக் கால் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் கால் கீழே அங்கே வந்து நல்லாவே ஹீட்டு தெரியுது. என் ஷூலாம் ரொம்ப சூடாகுது இப்போது, அது ஏன்னு தெரில. ஆனால் இந்த சைடு மட்டும்தான், இங்கே ரைட் எதுவும் தெரில, லெஃப்ட்டில் மட்டும் அப்படி ஃபீல் ஆகுது. பட் ஆகும் தான், உங்களுக்கு இவ்வளோ பவர் கொடுத்து 35 bhp கொடுத்து இது ஆகலைன்னா எப்படி? அது சான்ஸ் இருக்குன்னா அவ்வளோலாம் ஒன்றும் சூப்பரான ஒரு இன்ஜினை ரெடி பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஃபைனலாக இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டால், எஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. இன்ஜின் நல்லா இருக்குது, பவர் நல்லா இருக்குது, உங்களுக்கு பவர் சூப்பராக ஃபீல் ஆகுது. ரைட் மோட்ஸ் நல்லா இருக்குது, குயிக் ஷிஃப்டரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோலு அதெல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. பட் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற மீடியாஸில் சொல்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக 100% வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் அது மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதில் ஒன்றும் குறைலாம் இல்லை. நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல இன்ஜின்ஸ் தான், சூப்பராக ஒரு இன்ஜின் டெவலப் பண்ணி 35 bhp கொடுத்துருக்காங்க, அதில் குறை சொல்ல எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது வண்டி. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட சீட்டு வந்து நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஃபோமு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப நேரம் உட்கார்றப்போ ஒரு மாதிரி பெயின் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பட் அது ஓகே தான், உங்களுக்கு யூஸ் பண்ண அதெல்லாம் பழகிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப பாதர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே மேனேஜபிள் தான் உங்களுக்கு. நீங்கள் ஏன் இந்த பைக்கை சூஸ் பண்ணலன்னு கிளியராக கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைட்ஸ் நிறைய போகிறீங்க, ஆஃப் ரோட் பர்பஸும் இருக்க போகுது, சிட்டியும் நிறைய யூஸ் பண்ண போகிறேன், அதாவது மிக்ஸ்டாக இருக்க போகுது உங்கள் யூசேஜ் அப்படின்னா தாராளமாக இந்த பைக் போகலாம். ஏன்னா நல்ல வேல்யூ ஃபார் மணி, 2.5 lakhsக்குள்ளே ஒரு சூப்பரான பைக் எடுக்கலாம் நீங்கள். ஒரு இன்ஜின் நல்லா இருக்குது. பட் ஆனால் சர்வீஸ் வந்து அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பெருசாக எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரல, மேஜராக எதுவும் வரல. பட் இப்போதைக்கு ஓகே தான். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கவர் பண்ணாத மாதிரி இருந்தது, இல்லை நான் ஏதாவது பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஓட்டின வரைக்கும் நான் வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வண்டி என்கிட்ட தான் இருந்திருக்கு, அதனால் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியுது இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? எல்லோரும் பத்திரமா இருங்க. வெயில் நிறைய இருக்குது, நிறைய தண்ணி குடிச்சு நல்லா உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. இதோடு உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். See you, bye bye.